நாம் எழுந்து நின்று ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே என்ற பாடலின் 2 அடியை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். பாடல் எண் 132, விசுவாச கீதங்களிலே 132வது பாடல். முதல் 2 ஸ்டான்ஸாக எழுந்து பாடுவோம். உம்முடைய வார்த்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சாம்பல் புதனன்று நீர் எங்களிலே நிறைவேற்ற வேண்டிய சரியான சிந்தனை எங்களுக்குள்ளே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அந்த கனிக்கு எங்கள் வாழ்விலே இந்த நாளில் நீர் எங்களுக்கு தர வேண்டிய ஆலோசனை மறுபடியும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஆவியானது, உம்முடைய வார்த்தை ஜீவனானது, வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும், இருதயங்கள் ஆறுதல் அடையட்டும், சிந்தனைகளை வெளிச்சம் உருவாகட்டும். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த உலகத்தை மேற்கொள்ளும்படியாக, சத்துடைகளை மேற்கொள்ளும்படியாக, எங்களுக்கு வல்லமை தரும்படியாக உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஆழமாய் எழுதுவீராக. உம்முடைய ஆவியின் வல்லமை, ஆவியின் வசனமாகிய தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம் எங்களுக்குள்ளே நிறைவாய்க்கினை நடப்பிக்கட்டும். உம்முடைய தயவுள்ள கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த லெந்து நாட்களில் சாம்பல் புதனன்று உருவாவதாக. லெந்து என்று சொல்லக்கூடியது என்ன? அது வசந்த காலத்தின் தொடக்கம். அதை நாம் இன்றைக்கு முதலாவது தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்தில் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மரங்களெல்லாம் இலை உதிர்ந்து கனி வருவதற்கு முன்பாக அது இலை அது துளர்க்க ஆரம்பிக்கிறதை தான் வசந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தேசத்திலே ரப்பர் மரங்களானது அதன் இலையை உதிர்த்து விட்டு இப்பொழுதுதான் புதிதாக தளிர்க்க ஆரம்பிக்கிறது.
அந்த வசந்த காலத்தின் தொடக்கத்தில் இருக்கிற நாம் வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற இந்த லெந்து நாட்களை நம்முடைய வாழ்விலே எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு இந்த சாம்பல் புதனன்று ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்களை 3 மிக முக்கியமான காரியங்களாக முன்பாக வைத்து கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே ஆஷ் வெனஸ்டே என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆஷ் என்று சொல்லக்கூடிய இந்த ASH என்று சொல்லக்கூடிய 3 மிக முக்கியமான குணாதிசயங்களை ஒரு கிறிஸ்தவம் என்ற வாழ்விலே ஒரு திருச்சபையிலே காணப்படும் என்று சொன்ன அந்த சபை கனி கொடுக்கும், அது வளர்ச்சி பெறும். அந்த திருச்சபையானது ஒருவரும் தொட முடியாதபடி அதன் எல்லையை தாண்டி உலகம் மாமிசம் பிசாசை மேற்கொண்டு அது இந்த தேசத்திலே அசைவை உண்டாக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆஷ் அதிலே முதலெழுத்து ஏ, இது ஆடோரேஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். ஆடோரேஷன் என்று சொன்னால் என்ன? சாம்பல் உருவாக்கப்படுவதற்கு அது முதலாவது தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், அநேக பொருட்களை, மரங்கள், செடிகள், கொடிகள், புற்களை, இவைகளை நாம் எரிக்கும்படியாக கொண்டு வருகிறோம். அது சரியாக காயாவிட்டால் அதில் புகை வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சரியாக காய்ந்த பிறகு, சரியாக காய்ந்த சருகானது தீ போட்டவுடனே பற்றி கொள்ளுகிறது. முதலாவது ஒரு சாம்பல் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகள் ஒரு கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி முதலாவது அவர் செய்கிற காரியம் என்ன? தன்னுடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் ஆஷஸ் வெனஸ்டே சொல்லும் போது விதம் விதமாக ஒவ்வொருவரும் வியாக்கியானம் கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் போது இந்த வருடத்தின் செய்தி வித்தியாசமாக கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த திருச்சபை இந்த வருஷத்தில் கனி கொடுத்து செழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறபடியினாலே இந்த சாம்பல் புதன் உங்களுக்கு ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்வின் ஆரம்பமாய் மாறும் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். ஒரு திருச்சபையிலே நாம் ஆராதனை செய்யும் போதும் முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நாம் முதலாவது நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதற்கு பின்பாக தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவது. நம்முடைய வேதத்தின் ஒழுங்கு பலிபீடத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வருவதற்கு முன்பாக ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், மோசேயே, நீ ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கு, பிராகாரத்தை உருவாக்கு, பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்கு என்று சொன்னார். பிராகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பலி செலுத்திவிட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து ஆண்டவருடைய வெளிச்சமாகிய புத்த விளக்கையும் சமூகத்தப்பத்து மேலையும் புசித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக திருவாசனத்திலிருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் பேசுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் எங்கே வீற்றிருக்கிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தில் வீற்றிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். எதற்காக? இந்த ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ தெரியாது, இந்த உலகத்திலே அவளாலே போராட முடியவில்லை, அவள் ஜெயம் செய்ய முடியவில்லை. எனவே ஆண்டவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து கிருபாசனம் தம்முடைய பிள்ளைகளோடு இடைபடும் போது ஜனங்கள் அதை கேட்டு அதன்படி செய்வார்கள் என்று சொன்னார். வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை மோசே கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உருவாக்கும் போது சொன்னார். அதே போலத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்து போத பின்பாக அவர் சிலுவையில் இருக்கும் போது மிக முக்கியமான காரியம் நடைபெறுகிறது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்து ஒருவரும் பிரவேசிக்க முடியாத மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒவ்வொருவரும் பிரவேசிக்கும்படியான வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கினார். முதலாவதாக ஆஷ் என்று சொல்லக்கூடியதிலே ஆடோரேஷன் காணப்படுகிறது, ஒப்புக் கொடுக்கிறது அல்லது உண்மை தாழ்த்துவதற்கு தான் ஆஷ்லே முதலெடுத்து சொல்லப்படுகிறது. என்னாகும் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நீங்க வாசித்தா தெரியும். வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே
8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அந்த பலிமிருகத்தின் சாம்பலானது வெளியே கொட்டப்பட வேண்டும். பலிமிருகம் எப்பொழுது அழிக்கப்படுகிறது? ஜனங்களின் பாவத்துக்காக ஒரு பலியாடு அழிக்கப்பட வேண்டும். அந்த கிடாரியானது அது தோலுரிக்கப்பட்டு எல்லாவற்றையும் சுட்டரித்து விட்டு அந்த சாம்பல் பலிபீடத்துக்கு வெளியே கொட்டப்பட வேண்டும். பலி எப்பொழுது சாம்பல் ஆகிறது? அது எரிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கும் போது அது பலியாக மாறி சாம்பலாக மாறுகிறது. சாம்பல் தாழ்மை கிடையாது. இங்கே இந்த சாம்பல் ஆவதற்கு முன்பாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். திருச்சபையே, ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? அந்த சகோதரனை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதரனை, நீ எந்த ரூபத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நீ கனி கொடுக்க வேண்டும் என்று, நீ ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புவாய் என்று சொன்னார். நீ முதலாவது உன்னை எரிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே எனல் மட்டும். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே எனல் மட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவாருள் செய்வோய். ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவாருள் செய்வோய். கல்வாரி நன்மை எண்ணி வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிலுவை வருகிறவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனை ஆண்டவர், அவன் எவ்வளவு பெரிய பாவியானாலும், எவ்வளவு பெரிய துரோகியானாலும், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் பார்ப்பதெல்லாம் பாவியாயிருக்கிறவன் பாவியாயிருப்பது ஆண்டவருக்கு சுத்தமில்லை. அக்கிரமக்காரனாக இருப்பது ஆண்டவருக்கு சுத்தமில்லை. அன்பு சகோதரனே, ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் ஒரு பாவங்களை நீக்க வல்லமை உள்ளதால் இன்றைக்கு விடைபட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நீ என் ஆண்டவருக்கு தேவை. அவருடைய வாழ்வை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். உலகத்துக்கு பின்னால் ஓடி உன் வாழ்வை நீ அக்கறையிலே கழிக்காதே சகோதரனே. இயேசு வந்தை ஓடிவா. நீ பயன்படும்படியான பாத்திரம். நீ ஆண்டவருக்காக எதையோ செய்யும்படியாக அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து கொள்ளாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒப்புக் கொடுப்பான் என்று சொன்னான். உன்னை சுத்தரித்து சாம்பலாக்கி, உன் சுயத்தை சாம்பலாக்கி ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி உலகத்துக்கு ஆசீர்வாதமாய், உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் நிலைக்கும்படியாய் இன்றைக்கு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்று சகோதரனே, சாம்பல் புதன் என்று சொல்லுவது என்ன? நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடிய முதல் காரியத்தை அங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக சாம்பல் புதனிலே எஸ் காணப்படுகிறது. எஸ் என்ன? It is called separation. முதலாவதாக adoration, இரண்டாவதாக separation. இது எதற்காக செய்யப்படுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே, ஒளிக்கும் இருளுக்கும் இசைவேது, வேலியாளுக்கும் தேவனுக்கும் ஒப்பு ஏது, தேவனுடைய சபைக்கும் விக்கிரகங்களுக்கும் பங்கேற்று என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் தன்னை சுட்டரிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கும் போது அங்கே நிறம் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். பலா இலை இருக்கிறது, வாழை இலை இருக்கிறது, ஆயின் இலை இருக்கிறது. எல்லா விதமான இலைகளையும் நாம் போட்டு எரிக்கிறோம். எல்லாம் கலர் கலராக வருகிறது. அப்படிதானே? காய்ந்த இலை சிவப்பு கலர்ல இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும். எரித்து முடித்தவரை எப்படி ஆகும்? என்ன கலர்ல இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? எல்லாம் ஒரே கலரா மாறி இருக்கும். எப்படி? சாம்பல் எரித்த பிறகு கலர் மாறி இருக்குமா? அது ஒரு பச்சையும் காணாது, சிவப்பையும் காணாது, நீரத்தையும் காணாது, கலர் கலராக இருக்கும். ஆனா எரித்து முடித்த பிறகு எப்படியா இருக்கும்? ஒன்றாக மாறி இருக்கும். நமக்குள்ளே இந்த ஆஷ் வெனஸ்டே
சாம்பல் புதனன்று நம்முடைய நிறம் ஒன்றாகணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்று சகோதரனே, திருச்சபையே, நீ ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய நிறங்கள் மாற்றப்பட வேண்டும். எப்படி? நான் பச்சையாக இருக்கிறேன், நான் சிவப்பாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், நான் நீலமாக இருக்கிறேன். என்னால எல்லாம் செய்ய முடியும். ஒரு சிலர் சொல்கிறார் என்னால எல்லாம் செய்ய முடியும். ஒரு சிலர் சொல்கிறார் என்னால ஒண்ணுமே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் சுத்தரிக்கப்பட்ட பின்பு எல்லாருமே எல்லாவற்றையும் செய்யும்படியாக தகுதி பெறுகிறோம். அப்படித்தானே? உண்டா இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தன்னை ஒப்புக் கொடுத்து சுட்டரிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட எந்த ஆத்மாவை ஆண்டவர் ஒரே நிறமாக்கி அவர்களை செயல்பட வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அங்க போய் ஒரு இடத்துல அவன் பெரியவன், இவன் சிறியவன், இவன் பணக்காரன், ஏழை, இவன் வெள்ளை, இவன் கருப்பு, இவன் சிவப்பு, இவன் கோதுமை, ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கு? ஒரே நிறமாக மாற்றப்படுகிறது. நமக்குள்ளே நாம் ஆண்டவருக்கு முன்பாக வைக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. லேவியராகமத்திலே 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் 1ஆம் லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே பலி செலுத்தும்படியான முறையை அங்கே ஒப்படைத்திருக்கிறார். பலிமிருகமானது முதலாவது கொண்டு வர போடும்போது அது காளையானாலும் அது ஆடானாலும் முதலாவது தோல் உரிக்கப்பட வேண்டும். அப்படிதானே? கருப்பு காளை வரும், தோல் உரிச்சா என்ன கலர்ல இருக்கும்? மஞ்ச காளை வரும், செவர காளை வரும். எல்லா காளையும் உரிக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரே கலர். ஆடு புள்ளியுள்ள ஆடு வரும், எல்லா விதமான கலரோட வரும். ஆனா தோல் உரிக்கப்பட்டவரை கண்டுபிடிக்க முடியுமா? முடியுமா? இன்றைக்கு நாயையும் ஆடு என்று சொல்லி விற்கக்கூடிய காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். வடநாட்டிலிருந்து நாய் பார்சலாக தென்பகுதிக்கு வருகிறது. நம்ம ஆட்டுக்கறி என்று சாப்பிட்டு கொண்டிருக்கிற நாய்கள் எப்படி தெரியும்? நாயுடைய தோலை உரிச்ச பிறகு ஆட்டுக்கு தோலை உரிச்ச பிறகு வித்தியாசம் தெரியல. எப்படி இருக்கு? கறி ஒண்ணு போல இருக்கு. நம்ம என்ன சாப்பிடுறோம் நமக்கே தெரியல. நீங்க நம்ம சமீபத்தில் நான் பார்த்தேன், மெட்ராஸ்ல பண்டலா வந்திருந்த இடத்தை பார்த்தா நாய்க்கறி, அதை ஆட்டுக்கறி என்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். திருவனந்தபுரத்துல ஹோட்டலில் உள்ள நாய்க்கறி ஆட்டுக்கறியை விற்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியாது, நம்ம அழகா சாப்பிட்டு வந்துருக்கிறோம். ஆனா எப்ப கண்டுபிடிக்க முடியும்? அங்க உரிச்சு எடுத்து அனுப்புறாங்க. அங்க நாய் அனுப்பியிருந்தா வழியில பிடிச்சு போடுவாங்க. அப்படித்தானே? நாயுடைய தோலை உரிச்சு ஆடு மாதிரி விற்கிறாங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, தோல் உரிக்கப்பட வேண்டும். நம்முடைய பெருமை, நம்முடைய அகங்காரம், நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் உரிக்கப்பட்டு சாம்பலை போல ஒரே நிறமாகும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். முதலாவதாக we must adore ourselves before the presence of God. இரண்டாவதாக we must separate ourselves before God from the world. இந்த உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். எப்படி புரியுதா? தோல் இருக்கிறதுன்னா உலகத்தை உள்ள போனோம்னா அவர்களோடு சேர்ந்து போகிறோம். அங்க போன நம்ம வித்தியாசமே தெரியவில்லை. அதே வார்த்தையை பேசுகிறார்கள். அந்த உலகத்தான் பேசுகிற எல்லா வார்த்தையும் பேசுகிறார்கள். அந்த உலகத்தான் நடக்கிற எல்லாவற்றையும் செய்கிறார்கள். வித்தியாசமே தெரியவில்லை. போய் பார்த்தா பேசிட்டு முடித்த பிறகு கேட்டா நீங்க எங்க போறீங்க? இந்த ஆலயத்துக்கு போகிறேன். மற்றவங்க பேசுறவங்க கேவலமா பேசுகிறாங்க. எப்படி? வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிறம் மாறி ஆண்டவருக்கு பயன்படுகிற இடத்திலே நம்முடைய நிறங்கள் மாற்றப்பட வேண்டும். We must separate ourselves from the world. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து, இந்த உலகத்தின் எல்லா விதமான கல்ச்சர்களிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்படும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். திருச்சபையே, ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்டால் உன்னை ஆண்டவர் நேர்மையாக நடத்துவார். இந்த சாம்பல் புதனன்று நம்மை சாம்பலாக்கும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஒரே நிறமாக்கப்படுவோம் என்று சொன்னால் 3வது எழுத்து காணப்படுகிறது. ஹைட்ஸ் காணப்படுகிறது. ஆஷ்ல 3வது எழுத்து ஹைட்ஸ் தானே? ஆஷ்ல 3வது எழுத்து என்ன எழுத்து? சாம்பல்னா எங்க ஆங்கிலத்தில் என்ன சொல்லு? முன்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிறீங்கல்ல? ஆஷ்ல 3வது எழுத்து என்ன? ஹைட்ஸ் தானே? குனித்தின்னு சொல்றாங்க. எப்போ எழும்புறது? மைக்கு பிடிச்சாலும் போகும். நாங்கள் பேசுகிற வீட்டில் பார்த்தா சண்டை போடும்போது மாத்திரம்
ஐயோ பண்ற பாட பார்த்தா ஒரு வெக்கமும் இல்லை. ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஒரு வார்த்தை கேட்டா குனிஞ்சு உட்காந்து வீட்டுல போன எப்படியா இருக்கிறாங்க பார்த்துருக்காங்க போனோம் செய்கிறார்கள். ஹெச் காணப்படுகிறது. அப்படிதானே ஹெச் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேஷனலோட இந்த வார்த்தை ஹெச் ஆனர் என்று சொல்வதற்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் சாம்பல் எதற்கு பயன்படுகிறது? எதற்கு சாம்பல் பயன்படுகிறது? எல்லா உரங்களை காட்டிலும் சாம்பலுக்கு பொட்டாசியம் பவர் அதிகம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்துக்கு செடிக்க முடியல, சாம்பலை போட்டா அது பொட்டாஷ் போடுறது மாதிரி வளரும். பெரியவங்க சொல்ல பார்த்துருங்க, வீட்டுல இருக்கிற சாம்பல் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, செடிகளுக்கு போடுவோம். அப்படிதான் இப்ப சாம்பல் இல்லை உடனே இல்லைன்னா தொட்ட உடனே அப்படி என்ன பண்ணுறோம், சடுரியுது. சாம்பலை காணல, சாம்பல் இல்லாத என்ன பண்ணணும், செடி கொடி மரங்கள் என்ன ஆகுது, வளராது. இப்ப என்ன பண்ணுகிறோம், உரம் போடுகிறோம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறோம், உள்ள கெமிக்கல் எல்லாம் அங்க வாரி போட்டு அதை ஒரு வழியாக்கி தின்னும் போது பார்த்தா எல்லாரும் சொல்லுறாங்க இந்தியாவில் பொருளை சாப்பிட முடியாது. காரணம் என்ன, முழுவதுமாக எது பூச்சிக்கொல்லியினாலே விளைகிறது. அங்கே உரம் என்று அனுப்புகிறார்கள், ஆனால் உரம் இல்லை. நம்ம சாப்பிடுறதெல்லாம் பூச்சி கொல்லி. அது என்ன பண்ணுது, அந்த வாழை பழத்தை சாப்பிட்டா அந்த வாழை என்ன வளருது, பூச்சி கொல்லியை தின்று வளருகிறது. அதை தின்ற நமக்கு எப்படி இருக்குது, நம்ம உடம்பெல்லாம் பூச்சி தின்னுது. ஆனா என்ன சொல்லுகிறோம், நாம் உரம் விடுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா சாம்பல் அப்படி இல்லை. இயற்கை உரம் சாம்பல், இயற்கை உரம் சாணி. இது ஒண்ணும் கிடையாது, மாடு வளர்த்தாலும் சாணி கிடைக்கும். அதே போல எரிச்சு போட்டாலும் என்ன ஆகும், உரம் கிடைக்கும். ஆனா என்ன பண்ணுகிறார்கள், சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டது எரிக்க கூடாதுன்னு சொல்றாரு. உண்மையாகவே எரிக்கும் போது என்ன ஆகுது, உதவுறது என்ன ஆகுது, நாட்டம் வராது. அது எரிக்கப்படும் போது சாம்பல் மண்ணுக்கு கிடைக்கிறது. இந்த சாம்பல் எப்படி ஆண்டவருக்காக மிக தெளிவாக சொன்ன என்று சொல்லக்கூடிய இந்த வருடத்தில் நீங்க நினைவு வைக்க வேண்டிய மிக சிம்பிளான வார்த்தை இதுதான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து கொஞ்சம் நிறம் மாறுவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பயன்படக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமாக பாத்திரமாக நீங்கள் மாறப் போகிறீர்கள். எது வேணும், ஆண்டவருக்காக பயன்படணுமா, ஆண்டவர்களை பயன்படுத்தணுமா, செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் சாம்பல் புதன் என்று என்னை சாம்பலாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக்கொடு. அனைவரும் சொல்லுறாங்க, எனக்கு நான் ரொம்ப என்ன சொல்லுகிறது, நான் புழுவை போல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் இருக்கிறது. சங்கீதம் 102 அதிகாரம் 10 சொல்லுகிறார், ஆதலால் நான் சாம்பலை என் அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். சங்கீதக்காரனுடைய நிலை என்ன, அவர் நெருக்கப்பட்டு எல்லாவற்றிலும் அனுபவித்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், நான் சாம்பலை என் அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். சாம்பல் என்று சொன்னால் என்ன, அது வேறுபிரிக்கப்பட்ட அனுபவம். ஆனால் இந்த சாம்பல் உலக மனிதனுக்கு விருப்பம் இல்லை. சாம்பல் என்று சொன்னா என்ன, மிகவும் தாழ்மை. நீங்க யோபு பார்த்தீங்கன்னா தெரியும், யோபு 4 அதிகாரத்திலே 12 சொல்லப்படுகிறது. யோபு தன்னுடைய நிலைமை மோசமாகும் போது யோபு 2 அதிகாரம் 8 அவன் தன்னுடைய நிலைமை மோசமான போது முதலாவது செய்த வேலை எல்லாவற்றை விட்டு அவன் சாம்பலிலே போய் உட்கார்ந்திருக்கிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நினிவே ஜனங்களுக்கு யோனா எச்சரிப்பை கொடுக்கிறான். இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள், இந்த யோனாவுடைய வார்த்தையை கேட்டு ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். எவ்வளவு தாழ்மை! ராஜாவும் தன்னை தாழ்த்தினான். இந்த மொர்தெகாய் ராஜா இருக்கும் போது எஸ்தர் 4:12 நினைக்கிறேன், அங்கே வசனம் சொல்லுகிறது, மொர்தெகாய் எல்லா நடந்த காரியங்களை பார்த்தவுடனே தன்னுடைய நிலையை விட்டு அவன் ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலை தன் மேல் போட்டுக்கொண்டு ராஜா அரண்மனைக்கு நேராக வருகிறான். தாழ்மை. முடிவென்ன, மொர்தெகாயுடைய தாழ்மை அந்த தேசத்தை அசைத்தது. அவர்கள் சாக கடந்தவர்கள் உயிர் பெற்றார்கள். யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே இடத்திலே உயிர் பெற்றவர்களாய் எழும்பதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எல்லா காரியங்களிலும்
நான் நெருக்கப்படுகிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கடைசி நாளிலே சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 1:49 நினைக்கிறேன் சொல்லுகிறான், என் கண்களுக்கு முன்பாக என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார பண்ணும்படியாக கர்த்தர் ஒருவனை என் மகனை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எவ்வளவு வாக்கியம்! நெருக்கப்பட்ட தாவீது அவன் சொல்லுகிறான், நான் என் அப்பங்களை கண்ணீரோடு நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் கண்ணீராக குடிக்கிறேன் என்று சொல்லுகிறான். முடிவென்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இயேசுவும் நம்மை வாசித்தமே லூக்கா 10:19 சொல்லப்படுகிறது, கோரோசினே கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, உன்னிடத்திலே செய்யப்பட்ட வரப்பட செய்யுங்கள். சோதோமிலும் கோரோவிலும் அது காணப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஜனங்கள் இடத்துடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்திருப்பார்கள். இயேசு சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கோரோசின் பெத்சாயிதா பட்டணத்தார் கலிலேயாவை சேர்ந்த இந்த பட்டணங்கள் மனம் திரும்பவில்லை. அவர் சொல்லுகிறார், எவ்வளவு காரியங்கள் கோரோசிலும் பெத்சாயிதாவில் செய்யப்பட்டது, ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளை நம்முடைய மத்தியிலே வைத்திருக்கிறார். மிகவும் எளிதான செய்தியே இஸ் ஆடோரேஷன். எதற்காக? நம்மை தாழ்த்த வேண்டும். எஸ், செப்பரேஷன். நம்முடைய நிலங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். நாம் ஆனர் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவராக நாம் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே நம்மை ஒப்புக்கொடுக்கும். தேசத்துக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறணும். நம்முடைய திருச்சபை ஆசீர்வாதம் பெற்றதாக எழும்பணும். இந்த 2 நாட்கள் 40 நாட்களை நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சிலுவை தியானத்திலும் அவருடைய பாட மரணங்களை தியானிக்கப் போகிறோம். எனவே இந்த நாட்களை நாம் ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மற்ற திருச்சபைகள் அவைகள் இந்த நாட்களை குருத்தோலைகளை கலந்த வருடமுள்ள குருத்தோலைகளை எடுத்து வைத்து சுட்டு என்ன பண்ணுவார்கள்? நெற்றியில பொறி போடுவார்கள். எதற்காக? நாங்கள் சாம்பலுக்கு ஒப்பானவர்கள் என்று காட்டும்படியாக ஒப்புக் கொடுக்கலாம். முடித்து விட்டு வெளியே வந்தவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? 40 நாள் முடித்த உடனே எல்லா கோயிலும் செய்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இது ஒரு கலாச்சாரமாகவே மாறிப்போது. திருச்சபையாகிய நாம் கலாச்சாரங்களை கடந்து ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற நல்ல காரியங்களை ஏற்றுக்கொண்டு திருச்சபையிலே ஆண்டவர் வசனத்தின்படியாக நம்ம வாழ வேண்டும் என்று அவர் தருகிற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கனி கொடுப்போம். பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். குடும்பத்திலும் ஆசீர்வாதமாய் மாறுவோம். நம்முடைய சுயத்தை சுதரிக்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். சுயம் சுதரிக்கப்படுவது சொன்னால் என்ன தெரியுமா? நாம் பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழுவது. இன்றைக்கு உலகம் மற்றவர்களை தடுமாற பண்ணுகிற காரியத்திலேயே போய்கொண்டிருக்கிறது. தடுமாற்றம் என்று சொன்னால் என்ன? வழி நடந்து போகிற இடமெல்லாம் தடுமாற்றம். பிள்ளைகளை வாழ்வு ஒரு பக்கம் நன்மையானவைகளை செய்கிற கூட்டம், ஒரு பக்கம் தீமையானவைகளை செய்கிற கூட்டம், இன்னொரு பக்கம் நன்மை செய்கிற பிள்ளைகளை பார்த்தால் தீமை செய்கிற கூட்டம் அவளை பார்த்து எள்ளி நகையாடுகிறது. இவர்கள் போய்கொண்டிருக்கிற பாதை சரியா தவறா என்று தெரியாதபடி அவர்களை குழப்பிக் கொண்டு வழியிலே அவர்கள் பாதைகளை தகர்த்து போடுகிறார். திருச்சபை மிக கவனமாக போக வேண்டிய இரட்டை பாதையிலே மிக தெளிவான பாதை ஆண்டவருடைய பாதை என்பதை மறந்து போகக்கூடாது. உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் கவர்ச்சிகள் நம்மை மேற்கொண்டு விடும் என்று சொன்னார். உலகத்தை விடவும் நாம் பரிதாபமாய் மாறிவிடுவோம். கர்த்தர் நம்மை வேறுபடுத்தி உலகத்திலே நாம் அதிசயமானவர்களாய், இந்த உலகத்தில் கை கொடுக்கிறவர்களாய், தேசத்துக்கு நன்மை செய்யும்படியாய் மிகவும் விலையேறப்பெற்றவர்களாய் கொண்ட இரத்தத்தை கொடுத்து, தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலையேறப்பெற்று நமக்கு இரத்தத்தை நமக்காக கொடுத்து நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம அற்ப காரியத்துக்காக பின்னாய் போகுமா? போகக்கூடாது. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திருச்சபையே உலகத்தின் பாவங்களை மேற்கொள்ள எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்காக இருப்பவர்கள் ஒரு காலம் தவறி போவதில்லை. குறைவுகள் வரலாம், நம்மிடத்தால் எழும்ப வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்தோடு ஒத்து போகாதபடி வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழுவோம். கர்த்தருக்காய் கனி கொடுப்போம். மந்தையில் சேராத ஆடுகள் அநேகம் உண்டு, இந்த தேசத்திலும் கிடக்கிறது. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் உண்டு. உன்னையும் என்னை மறைத்ததற்கு நோக்கம் உண்டு. சகோதரனே, உன்னையும் என்னை வேறு பிரித்ததற்கு நோக்கம் உண்டு. உலகத்தோடு நீ
சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்புக் கொடுத்து வறுமையாக்கிறபடியினாலே நாமும் அவருடைய பிள்ளைகளங்கு அவருடைய இரத்தத்தை நம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய உதிரத்தை நாம் புசித்து நம்முடைய அவருடைய சரீரத்தை நாம் அப்பமாக புசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தம். உலகத்துக்கு கிடைக்காத மகா பெரிய பாக்கியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரு சரீரம். இவைகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தார். அந்த நாட்களை நாம் நினைவு கூறுகிற நாட்களாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவார். நடந்து வந்த பாதையிலே தோல்விகள் இருக்கான பாருங்க, நம்மை விட்டுக் கொடுக்க முடியாத காரியங்கள் இருக்கான பாருங்க. 2026 வருஷம் நீங்கள் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நேர்மையாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய வேறுபாட்டை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியாக அவருடைய கையிலே நாம் நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தர் தொடர்ந்து வார்த்தைகளின் மூலமாக இடைவிடுவாராக. Ash Wednesday is the day of adoration. Ash Wednesday is the day of separation. Ash Wednesday is the day of honor. இந்த மூன்றின் நினைவு வைத்து 2026 வருஷத்திலே செயல்படுவோம். உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதை இந்த உலகம் காணும். இந்த உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதை இந்த தேசம் அறியும். நீங்கள் நடந்து வந்த பாதையிலே காணப்பட்ட தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதை இந்த வருஷத்தில் அனுமதிக்க முடியும். நான் இந்த சொல்லுகிறேன், கர்த்தர் நோக்கம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல, விசுவாசியவன் என்று பதறான். எனவே எழும்புவோம், ஆண்டவருக்காக தேசத்தை அசைப்போம், நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். சாம்பல் புதனன் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுக் கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் இடத்தில் இருக்கிறது. அவைகளை நாம் ஒப்புக் கொடுக்கும். நம்முடைய பெருமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய அழகு, நம்முடைய அந்தஸ்து, இவைகள் அனைத்தும் ஒரு தோல் போல நம்மை ஒட்டி கொண்டிருக்கிறோம். அவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, மண்ணான மனுஷன் நான், ஆண்டவரே இந்த அற்பமான மனுஷன் நான், ஒன்றுக்கு உதவாதவன். என்னுடைய மூச்சு இருக்கும் போது நான் மனிதனாக வாழுகிறேன். எனக்கு மூச்சு இல்லாவிட்டால் நான் எது பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பெருமைகள், நம்முடைய படிப்புகள், நம்முடைய அழகுகள், நம்முடைய அகங்காரங்கள், இவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையை அனைத்து ஆண்டவருக்குள்ளே கனி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். கீர்த்தனைகளிலே 313 பாடல் அன்பே அன்பே என்று சொல்லக்கூடிய பாடலை பாடுவோம். 313வது பாடல் கீர்த்தனைகளிலே, அன்பே அன்பே ஆயுள் உறவே ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே அன்பே ஆனந்தமானந்தமே, ஒரு நாளும் கை கண்
வந்து நாங்கள் எங்களை ஆராயும்படியாக எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியாக விரும்புகிறவரே, எங்களை நாங்கள் வறுமையாக ஒப்புக் கொடுத்து உங்களுடைய சமூகத்திலே உண்மை போல் நாங்கள் உண்டாகி இந்த தேசத்தை கைவிடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறேன். இந்த ஆஷ்டேலைக்கு இந்த சாம்பல் புதனன்று உண்மையாகவே எங்கள் சுயங்களை சூழலிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து உடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் பயன்படக்கூடியதாக இருக்கிறோம். உங்களுடைய தயவுள்ள கரங்களை பிள்ளைகளை காட்டி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாடுகளுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த 100 மடங்காய் 1000 மடங்காய் லட்சம் மடங்காய் கொடுத்து இந்த பிள்ளைகளை மேம்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த இடத்துல கல்வியாளர்கள் வந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. சுகவீனங்களோடு பிள்ளைகளுக்கு சுகம் தருவீராக. நெருக்கத்திற்கு நெருக்கத்தை நீக்கி அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதிகளுடைய கண்ணிலே தருவோம். 2 அதிகாரங்கள் அற்றுப்போது நாட்களாக மாற்றுவீராக. இந்த பாட மரணங்களை நினைவுகிற நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பின் கதாவே ராஜ்யத்துக்குள்ளாக வரும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக இருக்கிறோம். அநேகர் காசுகளாக பயன்படுத்தும்படியாக இருக்கிறோம். உங்களுடைய திருக்கரங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். கதாவே நன்மையான ஈவுகள் புரளமான கரங்களை பிள்ளைகள் வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். வீடுகளுக்கு போகிறார்கள் ஐயா, உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய அரவணைப்பு உங்கள் பிள்ளைகள் கட்டளையிடும்படியாக இருக்கிறோம். சங்காரத்துக்கு வீடுகளுக்குள்ள கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குள்ள ரத்தத்தை வாசல்களிலும் நிலை காலிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் நாங்கள் பூசுகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களானாலும் உமை சேவிக்கிறவர்களானாலும் உமை சேவியாதவர்களானாலும் இந்த இடத்துல எங்கள் திருச்சபையின் அங்கத்திலானாலும் அங்கத்தில் அல்லாதவர்களானாலும் ஒருவருடைய வீடுகளுக்குள்ள சங்காரம் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குள்ள ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் வாசலில் நாங்கள் விசுவாசத்தோடு பூசுகிறோம். உங்களுடைய ஆகாரங்களை ஆசீர்வதிப்பீராக. குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதியும். புசிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. காலை நேரத்தில் சந்தோஷத்தோடு அனுப்பி எங்கள் கடமைகளை செய்யும்படியாக இருக்கிறார்கள். வெளியிடங்களிலே வேலை செய்கிற பிள்ளைகளை கண்ணாக்கும் கர்த்தாவுக்கு பார்த்துக் கொண்டவர்கள் பிள்ளைகளுக்கு நடந்த நாட்கள் முடிவதற்கு கர்த்தர் அதிசயம் செய்யும்படியாக இருக்கிறோம். நன்மையான விளைப்போடு இருக்கிற தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவேற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நாளைக்கு ஆராதனை உண்டு.